உங்க வீட்டுல மண்பானை இருக்கா? அதுல தண்ணீர் வைத்து குடிக்கும் அனுபவம் இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிறு மண்பானைகள்ல இருக்கும் சிறு துளைகள் காரணமாக அதனோட மேற்பரப்புல ஈரப்பதம் வெளியேறுவதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் ஒயின் ஆயில் போன்ற திரவங்களை நம்ம பழங்கால மக்கள் எப்படி பாதுகாப்பாக கொண்டு சென்று வணிகம் செஞ்சிருப்பாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு பழமையான வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த மாதிரி தொல்லியல் தகவல்களையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பழங்கால மக்கள் சேமிப்புக்காக பயன்படுத்திய பாத்திரங்கள் என்னன்னு பார்த்தோம். மண்பானைகள் தான். அதிலும் நீண்ட தூரம் வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்ட முக்கியமான செராமிக் கண்டெய்னர்ஸ் என்னன்னா ஒன்னு ஆம்போரே, இன்னொன்னு டாபிரோ. இந்த இரண்டு வகைகளும் ஒயின் ஆயில் போன்ற திரவங்களை சேமிக்கவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. அதனாலதான் ஆர்கியாலஜிக்கல் சைட்ல கிடைக்கிற இந்த செராமிக் ஜார்ஸ் அந்த கால மக்களோட ட்ரேட் மற்றும் ஸ்டோரேஜ் டெக்னாலஜிக்கான முக்கியமான சான்றுகளா பார்க்கப்படுது. ஆனா திரவங்களை நீண்ட தூரம் வணிகத்திற்காக கொண்டு செல்லும் போது அவங்க ஒரு பெரிய சவாலை சந்திச்சாங்க. அதுதான் லீக்கேஜ். அந்த லீக்கேஜ் பிரச்சனையை சரி பண்றதுக்காக இயற்கையில கிடைக்கிற ஒரு கருப்பு நிறமான ஒட்டும் தன்மை கொண்ட ஒரு பொருளை அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த பொருளை பாத்திரங்கள்லயும் கட்டுமானங்கள்லயும் வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜியா பயன்படுத்திருக்காங்க. இது சிறிய துளைகளை சீல் பண்ணி கசிவு குறைக்க உதவி இருக்கு. நான் முன்னாடி போட்டிருந்த பேக்டெக் பேட்டரி வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா அதுல ஒரு கருப்பு நிற படலம் கிடைச்சிருந்ததுன்னு சொல்லியிருப்பேன். அந்த கருப்பு நிற படலமும் இந்த கருப்பு நிற படலமும் ஒண்ணுதான். இந்த பொருளை தான் பிட்டுமென் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்டுமென் பயன்படுத்தியதற்கான எவிடன்ஸ் நமக்கு தொல்லியல் தளங்களை கிடைக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட முக்கிய நகரமான மொகஞ்சதாரோவில் இருக்கிற கிரேட் பாத்ல வாட்டர் டைட்டாக இருக்க பிட்டுமென் அப்படின்ற வாட்டர் ப்ரூஃபிங்கை பயன்படுத்தியதற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது அந்த கால மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டுமானம், நீர் மேலாண்மை மற்றும் வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜில எந்த அளவுக்கு முன்னேற்றம் பெற்றிருந்தாங்க அப்படின்றத நமக்கு காட்டுது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல கிடைக்கிற பிட்டுமென் ட்ரேசஸ் எல்லாமே அந்த கால மக்களோட இன்ஜினியரிங் நாலேஜ் மற்றும் தொழில்நுட்ப அறிவுக்கு நமக்கு முக்கியமான சான்றுகளா பார்க்கப்படும். ஒரு சாதாரண கருப்பு படலம் அதற்கு பின்னால் இருந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு. இன்னைக்குமே பல துறைகள்ல இந்த பிட்டுமென் அப்படின்ற வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு காலத்துக்கு ஏற்ப மாறி நம்முடன் பயணம் செஞ்சுட்டு இருக்கு. இதுதான் தொல்லியல் சொல்லும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு.